ஐயோ, கயிறு அருந்து கீழே கிடக்குது. சேர் எடுத்துட்டு வரலாம். என்ன கர்ப்பமா இருக்கிற பொண்ணு எதுக்கு ஸ்டூல்ல ஏறி நின்னு? ஏன் சரி இப்படி சேர் மேல எல்லாம் ஏற? அது சொல்லு ஈஸ்வரி, உனக்கு என்ன மண்டையில கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஐயோ இல்லத்த, ஒன்னும் இல்ல. துணி காய போடுற கயிறு அருந்து கீழே விழுந்து கடந்துச்சு. அத கட்டுறதுக்காக தான் சேர் மேல ஏறினேன். உனக்கு என்ன புத்தி கிட்டி கெட்டு போச்சா? கயிறு அருந்துச்சுன்னா அழகு கிட்டயோ தீக்குச்சியோ சொல்றதை விட்டுட்டு உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? நீ பிரெக்னண்டா இருக்க, உனக்குள்ள 2 உயிர் வாழ்ந்துட்டு இருக்குங்கிறதே நீ மறந்துட்ட இல்ல? அத்தை சாரி அத்தை. அடி போடி. சாரி வேணா ஒண்ணு வேணாம், சும்மா எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டேன். இத பாரு, இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ண அப்புறம் இருக்கு உனக்கு. இல்லத்த, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். அண்ணி, நீங்க ஈஸ்வரி உள்ள கூட்டிட்டு போங்க. நான் தீக்குச்சிய கயிறை வச்சு கட்ட வச்சு துணி எல்லாம் காய போட்டு வரேன். போங்க போங்க. வா. வா. என்ன ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? டேய், கொடி அறந்திருக்குன்னா நீங்க பார்த்ததை கட்ட மாட்டீங்களா? நீங்க 2 பேரும் என்னடா பண்றீங்க? அம்மா, என்னம்மா கட்ட மாட்டீங்களான்னு கேக்குற? கொடிக்கயிறு அறுந்து வச்சுடா கட்டுங்கடான்னு சொன்னா நான் கட்டி தரப்போறோம். யாருமே கொடிக்கயிறு அறுந்ததை என்கிட்ட சொல்லலையா? சொல்லலையா? இப்ப பாரு, கயிறு அருந்தோனே மேடம் ஸ்டூல போட்டு ஏறி அதை கட்ட பாத்துருக்காங்க. ஒரு நிமிஷத்துல கீழே விழுந்திருப்பா. என்னம்மா சொல்ற? ஈசு, என்னாச்சு உனக்கு? கீழே எதுவும் விழுந்துட்டியா? உடனே நான் தான் வந்து புடிச்சேன். ஏன் ஈசு இப்படி பண்ற? நீ புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி பண்ணலாமா? உனக்கு ஒரு நிதானம் வேணா? ஐயோ, அது அப்படி இல்ல சின்னையா. என்ன வந்து போயின்ற? கொடி அந்து போச்சுன்னா நானும் அந்த தீக்குச்சி பையில கட்டி கொடுத்துருப்போம்ல. நீ பாட்டுக்கு ஏன் உன் இஷ்டத்துக்கு போய் கயிறை கட்டுறேன் அதை கட்டுறேன்னு போய் ஏறிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள ஏதோ தெரியாம பண்ணிட்டா, விடுங்க. சும்மா அவளையே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. இசு, உண்மையை சொல்லு, உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒன்னும் ஆகல. ஆமா, ஒண்ணு ஆகல. சும்மா முதல்ல வா, உள்ள போலாம். சும்மா இல்லாம ஏதாவது செய்ய பாத்து 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 போ. எனக்கு ஒன்னும் ஆகல. இரு ஈஸ்வரி, இந்தா உட்காரு. முதல்ல உட்காரு. அண்ணே இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன ஈஸ்வரி, சின்ன குழந்தை மாதிரி
ஒண்ணு பண்ண, இனிமே இந்த துணி துவைக்கிற வேலை இந்த வேலையெல்லாம் நீ பண்ணாத. மங்க ஈஸ்வரி, இருக்கால, அவ எல்லாத்தையும் இந்தா, பாத்துப்பா. தண்ணி குடி. அத்தை, மங்கையம்மா ஏற்கனவே சமைக்கிறாங்க. சமைச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறாங்க. வீட்டை கூட்டி சுத்தம் பண்றாங்க. வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் அவங்க தான் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறாங்க. இது பத்தாதுன்னு துணி துவைக்கிற வேலையும் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அத்தை, வேண்டாம், நானே துவைச்சுக்கிறேன். இல்ல ஈஸ்வரி, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நானே எல்லா துணியும் துவைக்கிறேன் அண்ணி. இல்ல 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 மங்க, ஈஸ்வரி சொல்றதும் சரிதான். ஏற்கனவே நீ எக்கச்சக்கமா வேலை பாத்துக்கிட்டு இருக்க. இதையும் சேர்த்து நீ செய்ய வேணாம். ஐயோ அண்ணி, அதுக்காக ஈஸ்வரிய துணி துவைக்க வர்றது நல்லதா அண்ணி? அதெல்லாம் ஈஸ்வரியும் துணி துவைக்க வேணாம், சரியா? நானே பாத்துக்கிறேன். நான் எல்லா துணியும் துவைச்சு போடுறேன். மா, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? என்னடா, துணியை தானே துவைச்சு போடுறேன்னு சொல்றேன். அத்தை, விளையாடுறீங்களா? ஏற்கனவே நாள் முழுக்க தையல் மிஷின்ல உட்காந்து வேலை பாக்குறீங்க. அதே ரொம்ப கஷ்டம். இதுல எப்படி நீங்க துணியெல்லாம் துவைப்பீங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வராது அத்தை. இதுல என்ன சரிப்பட்டு வராதுன்னு சொல்ற? மா, சொன்னா கேளுமா. நீ தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காத. ஏற்கனவே அந்த தையல் மிஷின்ல வேலை பார்த்து கால் வலியே இழுத்து வச்சிருக்கிற நீ. இப்ப அதோட சேர்த்து உனக்கு கை வலியும் வரணுமா? வேணவே வேணாமா. நீயும் துவைக்க வேணாம், ஈசும் துவைக்க வேணாம், அத்தையும் துவைக்க வேணாம். எல்லார் துணியும் நானே துவைச்சு போடுறேம்மா. ஐயோ அண்ணி, ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏன் எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? வீட்டு வேலை பாக்குறது ஒண்ணு எனக்கு ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. நானே எல்லா துணியும் துவைச்சு போட்டு போறேன். இது ஒரு கஷ்டமா? அண்ணி, நான் சொல்றத கேளுங்க, இதுதான் என்னோட முடிவு. மங்க, நீ எதுக்கு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? ஏற்கனவே உன் பொண்ணு ரம்யா என்ன சொல்றா தெரியுமா? இந்த வீட்ல சம்பளமே இல்லாத வேலைக்காரியா தான் எங்க அம்மாவை நீங்க வச்சிருக்கீங்க. அவ மட்டும் வேலை செய்யலன்னா அவங்கள வீட்டோட வச்சிருக்க மாட்டீங்கன்னு என்கிட்ட சொல்றா. இப்ப இந்த துணி துவைக்கிற வேலையும் சேர்த்து நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னெல்லாம் பேசுவா. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அத்தை, ரம்யா உங்ககிட்ட இதெல்லாம் எப்ப சொன்னா? போன் பண்ணி தான் சொன்னா. போன்ல சொன்னாலா? எப்ப உங்களுக்கு போன் பண்ணா? அத்தை, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. என்ன கேள்வி இதெல்லாம்? நேத்து தான் போன் பண்ணா. சரி, இப்ப என்ன? யாரும் இந்த வீட்ல வேலை செய்யக்கூடாது, நானும் செய்யக்கூடாது. ஒண்ணு பண்ணுவோம். இந்த வீட்டை பெருக்கிறது, துடைக்கிறது, அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சிடலாம். சரியா? யாருமே வேலை செய்ய வேணாம். ஐயோ அண்ணி, ரம்யாக்கு என்னன்னே தெரியும்? அவ ஒரு சின்ன பொண்ணு. ஏதோ கேட்டதுக்காக உடனே நீங்க வேலைக்கு ஆள் வச்சிருவீங்களா? ஏய், இல்ல 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 இல்ல, இது ரம்யாக்காக மட்டும் இல்ல. இங்க பாரு, நீயும் ரொம்ப கஷ்டப்படுற. ஈஸ்வரியும் இதுக்கு மேல கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சிடலாம். என்னம்மா, எல்லாம் சரிதானே? அழகு, நீ சொல்லு. ஆமாம்மா, யாராவது ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருவோம். மங்கையம்மா, இதுல நீங்க மனசு கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்களுக்கு உங்க உடல் நலதான் ரொம்ப முக்கியம்.